நில்லு, நீ பிசாடி போயிட்டு இருக்க, கண்டு காணாத மாதிரி போற. பொண்ணுதானே கூப்பிடுறேன், காதல்ல சேவிடா. இங்க பாரு, நான் பிசாடி போயிட்டு இருக்கேன். என்ன வம்பளக்கிற மாதிரி என்னதுக்கு கூப்பிடுற? உங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. உன் நாத்தனார் கறி என்னமோ பெரிய ஊர் உலகத்துல அவதான் அழகின்னு அப்படியே நிமிட்டிக்கிட்டு அலையிறா. இங்க பாரு, அவளை விட்டா ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காதா என்ன? சீ, ஒரு வேலையை பண்றதுக்கு துப்பு கிடையாது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஓ மாவனுக்கு என்ன மான ரோசம் கேக்குது, பிச்சைக்கார பயலுக்கு என்னத்துக்கு இம்புட்டு ரோசம்? அப்படியே போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பிச்சைக்காரன் என் மகனை பத்தி ஏதாவது சொன்ன வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். பிச்சைக்காரன் சொல்லாம என்னமோ அமெரிக்கா அதிபர் நான் சொல்ல முடியும்? ஓ மவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குடிக்கிறது கூழு, பின்ன என்ன ரோசம் வேண்டி கிடக்கு ரோசம்? இங்க பாரு, அவ தேவதை மாதிரி இருக்கா. அவளை கெட்டிக்கிறதுக்கு இவனுக்கு அருகதை வேணும். நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், கொஞ்ச நாளைக்கு வாயையும் கையையும் மூடிக்கிட்டே இரு, பொறுமையா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு. ஆனா உன் மவன் கேட்டானா? அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இவன் அவளை தூண்டி விட்டு கடைசியில அவளுக்கு இவன் மேல இருந்த காதலையும் முறிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறானே. இனிமே என்ன உனக்கு மண்ணா கிடைக்கும்? ஆமா, அவ பெரிய சீமையில இல்லாத அழகி. அவ பின்னாடி அலையிறாங்கிற திமிர்ல என் மகனை மறுவாதை இல்லாம அத்தனை பேச்சும் பேசி இருக்கிறா. எத்தனையோ முறை சொல்லியும் பார்த்தாச்சு, கேட்க மாட்டேன்னு அவனை கண்டபடி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசியிருக்கா. பத்தாதுக்கு அக்கா கறி பிள்ளை பிறக்கிற வரைக்கும் பொறுத்துக்கோன்னு சொன்னா. சரின்னு பொறுத்தும் பார்த்தாச்சு. இப்ப பிள்ளைக்கு பேர் விடுறதுல பிரச்சனை, அதுக்காக காத்து கடங்குறா. என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியுமா? சும்மா கல்யாணம்னு தொடங்காதனா எத்தனை நாளைக்கு தான் ஆம்பளை பொறுத்திருப்பான்? இங்க பாரு, பணம் காசு சும்மா ஒண்ணும் வராது. காலத்துக்கும் கூல கும்பிடு போட்டு கிடக்கணும், அப்பதான் பணம் காசு கிடைக்கும். உன் மவன் கிட்ட என்ன அருகதை இருக்குன்னு நீ இப்படி செலுத்துக்கிற? ஓ மகன் சரியான வெட்டி பைய. ஏதோ ஒரு வேலைக்கு போறான், அதுக்காக நீ அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறியா? ஏ, ஓ மருமகளும் அதே சம்பளத்தை தான் வாங்குறான். அத ஞாபகத்துல வச்சுக்க. நல்ல ஒரு வசதியை உண்டு பண்ணி கொடுத்தா உன் மகனுக்கு அதை தக்க வச்சுக்க துப்பு கிடையாது. அவகிட்ட போய் கல்யாணம் அரிச்சா பிறகு இப்படி வெட்டி விடாம என்ன பண்ணுவா? கண்ணை மூடிக்கிட்டு இருக்காத, முதல்ல கண்ணை திறந்து பாரு. ஓ மவன் எப்படி இருக்காரு கொஞ்சமாவது யோசி. கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி நிக்கிறான், அது மேல வெள்ளைக்கோடு போட்ட மாதிரி எங்க வீட்டு பொண்ணு. அது உனக்கு துச்சமா தெரியுதா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்காக எத்தனை பொறுத்துக்க முடியும்? என்ன பாடுபடுத்தி இருக்கிறா தெரியுமா? ஏ மவனை அவமானப்படுத்துறா. இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறா. அவ காலில் விழ சொல்றியா? பணம் காசு வேணும்னா காலில் விழுந்துதான் ஆகணும். காலில் விழாட்டா ஒரு மண்ணும் கிடைக்காது. ஒழுங்கு மரியாதையா முதல்ல போய் வடிவுகிட்ட கண்டபடி பேசு. என்னம்மா நீ கல்யாணத்தை நிச்சயம் பண்ண சொல்லிட்டு கடைசியில இப்படி உன் மவக்காரி கல்யாணத்தை நிறுத்தி போட்டாலே. எப்ப இந்த கல்யாணம் நடக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியே? அவ சொன்ன உடனே அவன் ஏதோ கோபத்துல 4 வார்த்தை பேசியிருப்பான், அதுக்காக கல்யாணமே நடக்காதுன்னு உன் மவ சொல்றாளே, இது எந்த வகையில நியாயம்னு கேளு. அப்படி கேட்ட உடனே கல்யாணத்தை சரின்னு பண்ணி வச்சிருவாளா? இங்க பாரு, வடிவுகிட்ட நீ எப்படி பேசுவியோ ஏதா பேசுவியோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் நடக்கணும். உன்னை வச்சுதான் ஏகப்பட்ட பிளான வச்சிருக்கேன். நீ பேசாட்டி போனா போகுதுன்னு வெட்டிக்கிட்டு போற. உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? இங்க பாரு, இந்த குடும்ப அஸ்திவாரத்தை கலத்துறதுக்கு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உள்ள நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு அப்படியே ஒண்ணு வேண்டான்னு போற. நீ திருவோடை ஏந்திக்கிட்டு போ. அதுக்காக நானும் திருவோடை ஏந்த முடியாது. நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், நான் தான் முடிப்பேன். ஊடையில ஏதாவது சிலுமிசம் பண்ணுன உன் குறுக்கெலும்ப ஒடிச்சு போடுவேன். என்ன நீ இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுற? என்ன எப்படி பேசுறது? ஆடுற மாட்ட ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும். ஓ மருமகிட்ட நிலவ மாதிரி போய் சீனை போடு. வடிவுகிட்ட 2 போடு. தன்னால இந்த கல்யாணம் நடக்கும். அதுவும் இல்லாம என் நாத்தனார் கறி ஒருத்தி இருக்காளே, அவகிட்ட போய் ஒன்னாலதான் உன் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போகுது. நீ முன்ன நின்று நடத்த வேண்டிய கல்யாணத்தை உனக்காக உன் தங்கச்சி வேண்டாங்கிறானே அழுது ஒரு சீனை போடு. அப்புறம் பாரு என்ன நடக்குது. இப்ப நான் யாருதான் போய் பாக்குறது? முதல்ல என் நாத்தனார் காரிய போய் பாரு, அங்கதான் அந்த வடிவம் இருப்பா. நீ போய் அழுற அழுகையில எல்லாம் சரியா வரும். உன் மகன் சோறே சாப்பிட மாட்டேக்கான், தினம் பட்டினியில கிடக்குறான். இவளையே நினைச்சுக்கிட்டு உருகி நாசமா போறான்னு சொல்லு. நீ நடிக்கிற நடிப்புல 2 பேரும் இந்த கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு நடத்தணும். அப்புறம் பாரு வேடிக்கைய.
சொல்லிட்டல, இப்பவே போறேன். போ போ, முதல்ல அத செய். அறிவு கட்டவன், சோத்துக்கே லாட்ரி. இதுல என்ன மான ரசம் வேண்டி கிடக்கு? இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா வேண்டான்னு கசக்குதோ. நீ விட்டாலும் நான் விட்டுருவனா? அடியே, இந்த குடும்பத்தை நாசமாக்காம அம்பட சீக்கிரம் நான் ஓய மாட்டேன். அந்த கருப்பனுக்கும் இவளுக்கு தான் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏங்க, என்னதான் இருந்தாலும் நாம பண்ணது தப்பு. அம்மா சத்தம் போட போகுது. நீ சும்மா இருக்கியா? அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். எம்பிட்டு நாள் தான் குழந்தைங்களுக்கு பேர் வைக்காம இப்படி இழுத்துக்கிட்டே போறது? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு. என் அக்கா காரி ஏதாவது ஒரு வகையில சண்டையில் தூடுறதே குறியா இருக்கா. நம்ம குழந்தைங்களுக்கு நாம பேர் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதான் உன்னை இப்படி கூட்டிட்டு வந்தேன். ஏங்க, சும்மாவே அத்தை தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. இதுல நீங்க வேற எங்க அம்மா அப்பா பேரை வச்சிருக்கீங்க. தெரிஞ்சா ஆடாடுன்னு ஆட போறாங்க. என்னப்பா, எதுவும் பிரச்சனையா? இன்னும் 2 பேரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போகலையா? இல்ல சாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா அவங்க பேரை வைக்கணும்னு நினைச்சாங்க குழந்தைங்களுக்கு. நான் எங்க மாமியார் பேரை வச்சேன். அதனால இவளுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, உன் குழந்தைங்களுக்கு நல்ல பேரா வச்சிருக்க. நீ மனசு வருத்தப்படாத, நல்லதே நடக்கும். சரிங்க சாமி. அண்ணி, வாங்க அண்ணி. அக்கா, வாக்கா. என்ன கோயிலுக்கு வந்தியா? வெக்கமா இல்ல? உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கே நான் கூசுது. எவ்வளவு திமிரு இருந்தா அம்மா அங்க பேர் உடனே காத்திருக்கு பிள்ளைங்களுக்கு. நீ கோயிலுக்கு கூட்டியாந்து உன் மாமியா பேரை விட்டுருப்ப. என்னென்ன பேர் வச்ச? என்ன பேர் வச்ச? என் பொண்ணு பேரு நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணு பேரு வனிதா. என் பையன் பேரு மாமா பேரையும் மச்சான் பேரையும் ஒன்னா சேர்த்து சிவசந்திரன்னு விட்டுருக்கேன். ஆனா கூப்பிடுறது அவனை சிவான்னு கூப்பிட போறோம். இப்ப என்ன செய்ய போற? நேரா அம்மாட்ட போய் சொல்ல போற, அப்படித்தானே? போய் சொல்லு. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். மாமா பேரையும் மச்சான் பேரையும் சேர்த்து தான் விடணும்னு. என் பொண்ணுக்கு அத்தை பேரை தான் வடிவ சுருக்கி வனிதான்னு விட்டுருக்கேன். போதுமா? இப்ப நேர போய் அம்மாட்ட ஓதுவ, அப்படித்தானே? போய் ஓது. ஏன் இந்த பேரை வச்சேன் தெரியுமா? என் பொண்ணு அத்தைய மாதிரிதான் வரணும். என் பையன் அத்தான மாதிரியும் மாமாவை மாதிரியும் தான் வரணும். ஓன் கோணம் இதுங்களுக்கு வந்துடக்கூடாது. ஓன் கோணம் என்ன, அம்மா கோணமும் வரக்கூடாது. அதான் நான் இங்க வந்து பேரை வச்சேன். உனக்கு அத்தை வைக்கிறதும் வீட்டுல வைக்கிறது தானே உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. நாளுக்கு நாள் என் குழந்தைக்கு பேர் வைக்க விடாம இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. எம்பது தூரம் நாள் நானும் பொறுத்து போகுது. அதான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இங்க வந்து என் குழந்தைகளுக்கு சாமி மூலமா பேர் வச்சுக்கிட்டோம். போதுமா? ஓ, உனக்கு இந்த அளவுக்கு திமிர் வந்துட்டா? எப்போ உனக்கு இந்த அளவுக்கு திமிர் வந்துட்டோ அப்புறம் உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இருல வச்சுக்கிறேன். ஓ மாமியா மாமனார் பேரை விடுவேன், என் பேரையும் அம்மா பேரையும் அப்பா பேரையும் விட மாட்டேன், அப்படித்தானே? நாங்கெல்லாம் கெட்டவங்க. ஓ மாமியாலும் மாமனாரும் ரொம்ப நல்லவர், அப்படித்தானே? அவ எப்பேற்பட்ட ஊம குசும்பின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வடிவால தான் நம்ம குடும்பமே நாசமா போக போகுது. அடியே, நல்லா கேட்டுக்கோ. ஓ புருஷனை விட்டு சாமத்தியமா உங்க ஆத்தா பேரை வச்சுட்டேன்னு ரொம்ப தென்னாவட்டுல தெரியாத. அந்த பக்கம் வீட்டுக்கு வரணும்ல, வா. உன் காலை எப்படி முறிக்க சொல்றேன்னு பாரு. உன்னெல்லாம் என் அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. என் திமிர் இருந்தா என் பொண்டாட்டி காலை ஒடிப்பேன்னு சொல்லுவேன். இன்னொரு தடவை என் பொண்டாட்டி கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேறு. இங்க பாரு, நீ ஒன்னும் கிழிக்க வேண்டாம். எங்களுக்கு தெரியும் நீ எத்தனை நாளா தனி கொடுத்தன போக போறேன்னு தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. எனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கிறேன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, வாயை மூடிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு அடங்கி கிடக்குறன்னு கிடையாது. அம்மாக்கு நான் மரியாதை கொடுக்கறேன்னு பேரு. இங்க பாரு, நீ பண்ணாத ஆட்டமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கடைசியில தனி கொடுத்தனம் போறது நீ இல்ல, நானும் என் பொண்டாட்டியும் தான். அதை ஞாபகத்துல வச்சுக்க. அம்மா கிட்ட போய் சொல்லி சண்டே கிண்டே இழுத்து விடலாம் தென்னா வீட்டுல அலைஞ்ச. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா அம்மா என்னை ஏதாவது பேசிச்சு அந்த வீட்டை விட்டே போயிருவேன்னு அதையும் சொல்லிரு. என்னடா என்கிட்டயே பூச்சாண்டி காட்டுறியா? அடியே, தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறியா? ஏன் குடும்பத்தை நீ கெடுக்கிறல்ல? உன் குடும்பம் எப்படி நிம்மதியா இருக்க போகுதுன்னு பாரு. உன் ஆத்தாக்காரி தினம் தினம் ரத்த கண்ணீர் வடிக்கிறாளா இல்லையான்னு பாரு. எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். வரண்டி. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அம்மா கிட்ட வம்பு பண்ணுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. உங்களால என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. எங்க அம்மா இதுக்கெல்லாம் பயந்தவங்க கிடையாது. ஆனா எங்க அத்தைய நான் பாடா படுத்த மாட்டேன். உங்க புத்தி எனக்கு கிடையாது. எங்க அத்தை எங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க.
ஆனா கடைசி வரைக்கும் நீங்க தான் இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்க. சி, வாய மூடி. நீ சரியான திமிங்கலன்னு எனக்கு தெரியும். ஆளை முழுங்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியா இருக்கிற. என் கம்பிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் குடும்பத்தை நாசமாக்கிக்கிட்டு இருக்க. நான் தெரியாமலா இருக்கிறேன். அடியே, எப்ப உன் ஆத்தா பேரை உன் பிள்ளைக்கு விட்டியோ அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. டேய், நல்லா கேட்டுக்க. இன்னொரு தடவை அக்கா நொக்கான்னு வீட்டு பக்கம் வந்த கோலை முறிச்சு போடுவேன். ஏய், அது எனக்கும் மாமியார் வீடு, அத நீ மறந்துடாத. என்னமோ ஓ வீட்டு வாசல மிதிச்ச மாதிரில பேசுற. தனி கொடுத்துன போறேன்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு என்னைய வரைக்கும் குடும்பத்தை நாசமாக்குறத வச்சுக்கிட்டு இருக்க. நீ ஏன்கிட்ட பேசுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நல்ல புத்தியா எல்லாருக்கிட்டையும் நல்ல மாதிரி நீ நடந்திருக்கிறியா? நீ சரியான விஷம். எல்லாருக்கும் அது தெரிஞ்சும் உனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்களெல்லாம் ஆட்டி பிடிக்கிறது தான் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா கடைசியில அழிஞ்சு போறது நீயா தான் இருப்ப. பெரிய இவன் எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டான். அரைச்சி போடா. அக்கா, நல்லா கேட்டுக்க. இப்ப கூட உன் மேல இருக்கிற பாசத்தால தான் சொல்றேன். இதோட உன் குணத்தை விட்டு திருந்து கோயில வச்சு பேசுறேன். நல்ல குணத்தை வளர்ந்துக்கோ, அப்பதான் நல்லா இருக்க முடியும். அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சி நீ நாசமா போயிடாத. எனக்கு உன் வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்கு. என் வாழ்க்கையை நினைச்சி நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். நீ எல்லாம் ஒரு ஆளு எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா? அடியே, நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு எப்படியோ என் வீட்டு வாசல நீ மிதிச்சு தானே ஆகணும். எங்க அம்மா உனக்கு சரியான பாடம் கொடுக்கும். என்ன நீ பயம் காட்டுறீங்களா? நான் அடங்கி போறேங்கிறதுக்காக ஒரே அடியா என்னை அடக்கலான்னு நினைக்காதீங்க. எனக்கு அடங்கி போகவும் தெரியும், உங்களை அடக்கி வைக்கவும் தெரியும். நான் வடிவோட பொண்ணு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏய், நீ வடிவோட பொண்ணா இருக்கலாம், நான் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. இன்னொரு தர என்கிட்ட வாலாட்டுன உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். போதும், உன் பஞ்சு டைலாக்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. போய் வேலைய பாரு. அவ இப்பவே நம்ம வீட்டுக்கு வருவா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. போய் அம்மாட்ட சொல்லி கதறி கதறி ஆளு. கிளம்பு. வரேன்டா. இனிமேதானே என் சுயரூபத்தை பார்க்க போற. இத்தனை நாளும் தம்பி தம்பின்னு பார்த்ததுக்கு உன் கையால என் கண்ணை குத்திட்டல. இனிதாண்டா நான் கொடுக்க போறேன் உனக்கு தண்டனை. அத நீ அனுபவிக்கும் போதெல்லாம் அக்கா என்ன மன்னிச்சிருன்னு மனசுக்குள்ள கதறதியா இல்லையான்னு பாரு. இனி அக்கா தம்பியெல்லாம் கிடையாது. பாப்போம்டா. ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. சரியான விஷம் பிடிச்சவா. என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தியா? நீங்க அதுக்காக தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நீங்க எங்க கேட்டீங்க? இங்க பாருங்க, இப்ப வீட்டுல போய் பூகம்பத்தையே கிளப்பி விட்டுருவாங்க. எனக்கு என்னமோ மாறி இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ ஒன்னும் வருத்தப்படாத. எப்பதான் நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறது? எல்லாரும் சேர்ந்து பேர் வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஜென்மத்துல நடக்காது. நம்ம குழந்தைக்கு நாம தான் பேர் வச்சாகணும். அதுக்காக தான் இப்படி பண்ணினேன். வீட்டுல இருந்து அன்னைக்கு எங்க அம்மா ஆபீஸ்க்கு போய் கத்திய கழுத்துல வச்சு மாமாவை மிரட்டி இருக்கு. என்ன வேலையெல்லாம் பாக்குது. அதை இப்படியே விட்டா சரிப்படாது. சரிங்க, வாங்க போவோம். அம்மாட்ட போய் முதல்ல சொல்லுவோம். எனக்கு என்னமோ மாறி இருக்கு. ஏய், குறைக்கிற நாயி கடிக்காது. சும்மா அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காத. எல்லாம் சரியாயிரும். வா போவோம். சரிங்க.